அபூர்வா ரகுராம தனியா கூட்டிட்டு வந்து சொல்றாங்க. இந்த ராமா சீதா கல்யாணத்துல இந்த கேபி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. தம் பையனுக்கும் பூமிக்கும் யாருக்கும் தெரியாம இங்க கல்யாணம் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. என் அக்காவோட சொத்து எல்லாமே பூமிக்கு தான். அதனால அந்த பூமியை தம் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபுல் சொத்து வரும்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ராமா சீதா கல்யாணம் நடக்கும்போது யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல இவங்கள உட்கார வச்சு எல்லார் கையாலையும் அட்சதை போட்டு ஆசீர்வதிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இது பூமிக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். பூமிக்கு தெரியாது, அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ககனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பொய்யை தூக்கி போடுறாங்க. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லைம்மா. ஒருவேளை நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம், என்னை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டாங்கன்னா அதை பண்ண வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இத்தனையோ பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா பொண்ணுங்களுமே வெக்கத்தால தலகுனிஞ்சு தான் தாலியை வாங்கியிருக்காங்க. கட்டாயத்தால தலகுனிஞ்சு தாலி வாங்குற நிலைமை வந்துச்சுன்னா நான் உக்கர நரசிம்மனா மாறுவேன் அப்படின்றாரு. பாத்துக்கங்க, நான் எல்லா ஊர்ல இருந்துமே ராமா சீதா கல்யாணம் பாக்கிறதுக்காக ஆவலா வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காம பாத்துக்கங்க. என் புருஷனும் கோமால இருந்து எந்திரிச்சு வந்தா உங்களை கொஸ்டின் கேட்கற மாதிரி வச்சுக்காதீங்க. அவர் மானமே போச்சுன்னா இந்த ஊரே வல்லக்காடா மாறும்னு சாபம் போடுறாங்க இந்த அபூர்வா. நல்லவங்க சாபம் விட்டா நடக்கும், இந்த அம்மா சாபம் விட்டெல்லாம் நடக்க போதா? உடனே ரகுராம் எப்படியெல்லாம் நடக்காதுமான்னு வாக்குறுதி கொடுக்குற. பூஜைக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அப்ப ஐயரு சொல்றாரு, எல்லாம் மஞ்சள் பூசிக்கோங்க, பேர் பேரா இருக்கிறவங்க அப்படின்றாங்க. ரகுராமும் ரகுராம் ஒய்ஃபும் பூசிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சாரதா அங்கிருந்து வந்துடுறாங்க. எப்படியும் கேபி மீராக்கு தான் பூசுவாங்கன்றதுனால வந்துடுறாங்க. கேபி மஞ்சள் எடுத்து ஓடி வராரு. சாரதாக்கு வந்து பூசிடுறாரு. அதே மாதிரி பூமியும் மஞ்சள் எடுத்து ஓடி வரா. நக்ஷத்ராவும் மஞ்சள் எடுத்துட்டு ஓடி வரா. நக்ஷத்ரா ககனை தேடிட்டே இருக்கா. இதை பார்த்த செர்ரி எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ககன் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. பக்கத்துல வந்து நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பா கண்ணை மூடிட்டு. எப்படியாவது நான் பூசிடணும்னு. அந்த நேரத்துல ககன் போயிடுறாரு. செர்ரி வந்து முன்னாடி நின்னுறாரு. செர்ரி பூசிடுறா. செர்ரியை திட்டிட்டு உள்ள போயிடுறா நக்ஷத்ரா. அதுக்கப்புறம் பூமி செர்ரி கிட்ட வந்து எங்க உங்க அண்ணன் அப்படின்னு கேட்கும்போது கை காட்டி விடுறாரு. கிட்ட வந்துட்டு மாமான்னு கூப்பிடுறா ககனை. திரும்பி பார்த்த உடனே அந்த மஞ்சளை பூசி விட்டுறா. ககன் கோவமாயிடுறாரு. ஏய், எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்க. பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா நான் பூசிட்டே இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு பதிலா எனக்கு திரும்பவும் பூசவா முடியும்? அந்த சீன் எல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுறா. துரத்திக்கிட்டே ஓடுறாரு ககன். பாத்தீங்களான்னா 2 எப்படி ஓடுதுங்க பாத்தீங்களா, நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அபூர்வா ரகுராம் கிட்ட சொல்றாங்க. அந்த நேரத்துல துரத்திட்டு வந்த ககன் தன் கன்னத்துல இருந்த மஞ்சளை எடுத்து அப்படி பூமிக்கு பூசி விடுறாங்க. உடனே பூமி சொல்றா, பாத்தீங்களா உங்களை வெறுப்பேத்தி என் கன்னத்துல பூச வச்சுட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்க ஐயரு, இந்த பூமாலைகளை நான் தூக்கி போடுவேன், யார் கழுத்துல போய் விழுதோ அவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டே பூமாலைகளை தூக்கி போட்டுட்டே இருக்காரு. அதுல ஒரு மாலை வந்து ககனும் பூமி கழுத்துல வந்து விழுது. பூமி சொல்றா, உங்க வாழ்க்கையில நான் இருக்கக்கூடாதுன்னு என்னை தள்ளி வைக்கிறீங்க, ஆனா அந்த கடவுளே நம்ம 2 பேருக்கு மாலை போட்டு உங்க பக்கத்துல என்ன நிக்க வச்சிருக்காங்க, புரிஞ்சுட்டு நடந்துக்கங்கன்றா. கோவமா மாலையை கட்டிட்டு போயிடுறாரு ககன். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் நடக்குது. அதுல டான்ஸ், செர்ரியும் நக்ஷத்ராவும் டான்ஸ் ஆடுறாங்க. ககனும் பூமியும் டான்ஸ் ஆடுறாங்க. கேபியும் சாரதாவும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் கேபியோட மீராவும் டான்ஸ் ஆடுறாங்க. ரகுராம் ககனை பார்த்து பேசுறாரு. அப்பா நீ கேபியோட பையன் தானே அப்படின்னா அமைதியா நிற்கிறார். எனக்கு புரியுது, எல்லாத்தையும் உன்னை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு கமல் மாதிரி புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. ககனுக்கு சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியல, எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம்ன்றது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்றாரு. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசிக்கிட்டா நல்லா இருக்கும் அங்கிள் அப்படின்னு ககன் சொல்ல, பூமியை திருட்டு கல்யாணமா பண்ணிக்க போறதா நீ நினைக்கிற அப்படின்னா உடனே ககன், வாட் நானா அப்படின்றார். ஆமா நீதான். அவள் உன்னை விரும்பலன்னு தெரிஞ்சு அவளை கட்டாயப்படுத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் நானே அட்சதை போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி அவளுக்கும் சொல்லாமல் யாருக்கும் சொல்லாமல் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சின்னா மரியாதையாக இருக்காது. சரச்சந்திரா உடம்புக்கு சரியில்லை, அதனால அவர் சரியாகுவாருன்னு சொல்லிட்டாதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த கல்யாணத்துக்கு அவங்கள நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குற மாதிரி எந்த அசம்பாவதும் இங்கே நடக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அந்த பக்கமாக பூமி போறா. ககன் பார்த்துட்டே, நில்லு, நீ மற்றவங்கள வச்சு என்னை மிரட்டுற வேறெல்லாம் வச்சுக்காத, அப்படி மிரட்டினாலும் உன் கழுத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் நம்ம பண்ணி வைக்கிறதுன்னு தெரிஞ்சதுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக என் முகத்தை கூட பார்க்க மாட்டான், என்னை தள்ளி வச்சிருவான் அப்படின்னு சாரதா சொல்ல, நான் பண்ணி வச்சதா சொல்லு, இன்னும் அதிகமாக வெறுப்பாகும், அவ்வளோதான், என்னை கொலை பண்ணுற அளவுக்குலாம் என் பையன் போக மாட்டான், அந்த சின்ன வயசுலேருந்து எதுவுமே நான் அவனுக்கு பண்ணது கிடையாது, அட்லீஸ்ட் இப்போயாச்சும் அவன் விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த திருப்தியாவது எனக்கு இருக்கும்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ரகுராம் பொண்ணு ராமலக்ஷ்மி வந்து கேட்குறா, ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, எனக்கு எல்லா விஷயம் தெரியும்,
சொல்லுங்க, ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு அவ கேட்க, வேண்டாமா உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு கேபி சொல்றாரு. ககனுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு ராமலட்சுமி கேட்க, இல்லம்மா அவனுக்கு ரொம்ப விருப்பம் தான். ஆனா சரத்சந்திரா பொண்ணுன்றதுனால தான் அவன் வெறுக்கிறான் அப்படின்னவனே, அப்பா செஞ்ச குற்றத்துக்கு மகன் என்ன செய்வா, சரி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு அவ பிளான் பண்றான். ராமலட்சுமி அங்க நின்னுட்டு இருந்த பூமியை பார்த்து நேரா பூமி கிட்ட விஷயம் சொல்றா. ஐயோ இது ஏதாவது ப்ராப்ளத்துல முடிய போகுது அப்படின்னு பூமி சொல்ல, நீ கவலைப்படாத நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் தான் அம்மா கிட்ட சொல்றா. அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க. ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா ஏதாவது பண்ணிடுவார், அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அவங்க அம்மா சொல்ல, பாத்தியா நீயே இப்படி இருக்கும்போது ககன் இல்லாம பூமியால எப்படி வாழ முடியும், அமைதியாரு ஏதாவது பண்ணலான்னும் போது அவங்க அம்மா பழைய காலத்துல அவங்க அப்பா ஏதோ ஒரு மெத்தட் செஞ்சாரு அப்படின்னு அது சொல்ல, சரி ஓகே அந்த மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ராமலட்சுமி போறா. ரகுராம் பூஜைக்கு உண்டான சாமானங்கள்லாம் பூமியே எடுத்து கொடுக்க சொல்றாரு. ஏன்னா அவங்க அப்பா சீக்கிரம் குணமாகணுன்றதுக்காக அந்த பொருள் எல்லாம் நீ எடுத்து கொடுமா இருக்குன்னு சொல்ல, பூமி எடுத்து கொடுக்குறா ஒவ்வொன்றா. சீதாராம் கல்யாணம் நல்லபடியா நடந்தது. ககன் கிட்ட யாரு இந்த தாயத்தை கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும் போது சாரதா என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ராமலட்சுமியோட அம்மா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் இந்த தாயத்தை பூமி கழுத்துல நீ போடுப்பான்னு ககன் கிட்ட சொல்ல, நான் ஏன் போடணும் ஆன்டின்னு கேட்குறாரு. ஏன்னா அவளுக்கு பிடிச்சவங்க 2 பேர், ஒன்று அவங்க அப்பா, இன்னொன்று நீ போடணும்ப்பா அப்படின்றாங்க. அந்த தாயத்துக்குள்ள தாலியை மறைச்சு வச்சிருக்காங்க இவங்க. ராமலட்சுமி பூமி கிட்ட சொல்றா, தாயத்தை எடுத்துட்டு வந்து போடுவாரு, அதுக்குள்ள தாலி இருக்கு அப்படின்னு சொல்ல, அவர் அதெல்லாம் நம்ப மாட்டார் ராமலட்சுமின்னு பூமி சொல்ல, வருவாரு பாருன்னு சொல்றா. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ககன் அந்த தாயத்தை எடுத்துட்டு வராரு பூமி கழுத்துல போடுறதுக்காக. ககனும் தாயத்துன்னு நினைச்சு போட்டுறாரு. கேபி சும்மா இல்லாம எல்லாரும் அச்சதை போடுங்க ஏன்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே ஷாக் ஆகுது அபூர்வாக்கு. பார்த்தீங்களா மோசம் பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு கத்த, மோசமெல்லாம் ஆகலாமா, அங்கே தாலி கிடையாது, அது தாயத்து தான், என்ன யாரும் ஏமாத்த முடியாதுமான்னு தன் கையில இருந்த தாலியை காட்டுறாரு. எப்படி இந்த தாலி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ரகுராம் ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, எங்க மானத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு அபூர்வா சொல்ல, ரகுராம் சொல்றாரு, என்ன மீறி எந்த தப்பும் நடக்காதுன்னு வாக்குறுதி கொடுத்த இல்லாமா, அதை நான் நிறைவேற்றிட்டேன். அதே மாதிரி பூமியோட அப்பாவாகிய சரத்சந்திரா என் நண்பன் குணமாயிட்டு அவன் ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்றாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.